தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தேசிய தலைவர் திரு ராஜேஷ் கண்ணா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனித உரிமைகள் தொடர்பான அத்துமீறல்கள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாடுகள் அல்லது மனித உரிமை ஆர்வலர்களின் செயல்பாட்டாளர்களின் தேவைகள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மனித உரிமைகள் என்றால் என்ன, மனித உரிமைகள் எப்படி மீறப்படுகிறது, எவையெல்லாம் மனித உரிமை மீறல்கள் என்பன போன்ற நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் பொதுவாக மக்களிடையே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் காவல்துறையை அணுகக்கூடிய மக்கள் மனித உரிமைகள் தொடர்பாக எங்கு புகார் அளிக்கலாம், மனித உரிமைகள் தொடர்பாக எங்கெங்கு கருத்துக்களை பதிவு செய்யலாம், எந்த விதத்தில் இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நியாயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள், ஐயங்கள் மக்களிடையே தொடர்கிறது. இப்படியான ஒரு சூழலில்தான் தொடர்ந்து உலகெங்கிலுமே மனித உரிமை மீறல்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் நிறைய மனித உரிமை மீறல்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக இதுதான் மனித உரிமை மீறல்கள் என்று தெரியாத அளவிற்கான மனித உரிமை மீறல்கள் நமக்கும் தெரியாமல் நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பதை நாம் அறியாமல் விட்டுவிடுகிறோம். இப்படியான ஒரு சூழலில்தான் இது தொடர்பாக பேசுவதற்காக திரு ராஜேஷ் கண்ணா நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்த துறையில் பல ஆண்டுகள் தன்னுடைய பெரும் பங்களிப்பை ஆற்றி வருகின்ற திரு ராஜேஷ் கண்ணா உலக அளவிலும் பல்வேறு நாடுகளோடு மனித உரிமைகள் தொடர்பான பல செயல்பாடுகளில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் கண்ணா அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இன்னும் சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ்னா நம்மளாம் மனித உரிமைகள் நம்ம இயல்பாக உரிமையோடு தானே வாழ்கிறோம். இதில் என்ன மனித உரிமைகள் எங்கே இருக்குது, மனித உரிமை மீறல்கள் என்ன இருக்குது, எதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னே நமக்கு இயல்பாக தெரிவதில்லை. ஒன்று. மற்றொன்று, நிறைய இந்த மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எதற்காக இது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் பெரிய அளவில் இன்னும் மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு எங்களை போன்ற நபர்களுக்கு வேண்டுமானால் தெரியலாமே தவிர பொதுவாக மனித உரிமை மீறல்கள் அது தொடர்பான செயல்பாடுகள் என்ன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் ரொம்ப காலமாக தொடர்கிறது. யுஎன் கூட இதுக்கான அங்கீகரித்து விட்ட போதிலும் எல்லா மக்களிடம் இது கொண்டு சேர்க்கப்பட்டதா அப்படின்னா இல்லை என்றதான் தொடருது. உண்மையில் இது தொடர்பாக மிக சரியான நேரத்தில் வந்துள்ளவர்கள் திரு ராஜேஷ் கண்ணா. இப்போ இந்த மனித உரிமை மீறல்கள் என்றால் முதலில் என்ன, எதெல்லாம் மனித உரிமை மீறல்கள், உங்கள் அமைப்போட செயல்பாடுகளை நீங்கள் முதல்ல பகிர்ந்துங்க. முதலில் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேஷ் கண்ணா. நான் இப்போது நேஷ்னல் ரைட்ஸ் மூமெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய நேஷ்னல் சேர்மனாக நியமிக்கப்பட்டுள்ளேன். நான் ஒரு 72 நாடுடைய பீஸ் அம்பாசிடராக எனக்கு கௌரவ பொறுப்பில் இருக்கிறோம். அது 72 நாடுகளில் இருக்கிறோம். மெயினாக யூஎனில் இன்றைக்கி நான் யூஎன் வாலண்டியர்ஸாகவும் ஐஓன் யூஎன் வாலண்டியர்ஸராகவும் செயல்பட்டுருக்கேன். எனக்கு ஹியூமன் ரைட்ஸில் செயல்பாடு பண்ணணும் அப்படின்றதான் எங்களுக்கு கொண்டு கொடுத்த முக்கியமான பொறுப்பு. இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னாலே இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு இல்லை. ஒரு எந்த தேவை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா முதல்ல என்ன செய்கிறாங்க, மக்கள் பொறுத்த வரைக்கும் காவல்துறையை அணுகிறாங்க, இல்லைன்னா வழக்கறிஞர்களை தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதோட போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு முறையான இது தெரியல. இன்றைக்கி எத்தனை கேஸ் பார்த்தீங்கன்னா, சிவில் கேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஹைகோர்ட்லேயே ஆகட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் எதனா ஒன்றுனாச்சும் முடிந்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை. இன்றைக்கி ஒரு 20 வயசில் ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அவனுடைய காலத்துக்கு முன்னாடி காலம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த தலைமுறை தான் அந்த சிவில் சொத்தை அனுபவிக்கக்கூடிய இன்றைக்கி நிலைமை உருவாயிடுச்சுங்களா. இப்படி தான் போய் கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இருந்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு முதல்ல ஒரு அவன் மேலே ஒரு பழி போடணுன்னா ஒரு சட்டம், அவன் மேலே ஒரு புகார் கொடுத்துட்டு வச்சுங்க அவனை நம்ம தலை டவுன் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் சொசைட்டியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. மக்கள் எடுத்த உடனே அவங்க செய்கிற ஒரு அவசரம் என்னென்னா, நம்ம முதல்ல காவல்துறை அணுகலாம், இல்லை வழக்கறிஞரை கொடுத்து ஒரு கேஸ் போடலாம், இப்படி தான் நினைக்கிறாங்க. நான் முதல்ல என்னென்னா பேசி பார்க்கணும். எதுவுமே பேசி
தீர்க்க முடியாதது என்பது எங்களுக்கு யூஎன்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே பேசலாம். யூஎன் அதுதான் அதுதான் சொல்லுது. முதல்ல பேசி தீருங்க. பேசி தீர்க்கும் போது அதில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாகவே உண்டு. அது யாரும் செய்கிறதில்ல. ரைட்டுங்களா? யாருமே செய்யறதில்லை. இப்போது நிறைய பேர் குடும்பத்திலே பாருங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி எல்லாமே சொத்து பிரச்சனை. இந்த சொத்து பிரச்சனையால் வெறும் அது சொத்து மட்டும்தான் போயிடுச்சா? இல்லை, சொந்தங்கள் போயிடுச்சு, உறவுகள் போயிடுச்சு. இதனால் எவ்வளோ நம்ம இழந்திருக்குங்களா? வாழ்க்கையில் மனித பிறவின்றது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு பிறவி. இந்த பிறவியில் உறவுகளை நம்ம வீணடிக்கிறோம். என்ன? இந்த சொத்துன்ற ஒரு காரணத்துக்காக. அது மூலமாக எவ்வளோ இழப்புகள் கிடைக்குது, அது யாருமே உணர்றதில்லை. உணர்ந்தாங்க வச்சுங்க, கண்டிப்பாக யாரும் கேஸ் போட மாட்டாங்க, உறவுக்குள்ளே கேஸ் வராது. அதை தீர்க்கணும் என்றால் முதல்ல என்ன பேசி பாருங்கள். பேசுனா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. சரி, மனித உரிமை மூலமாக என்ன பண்ணலாம்? இப்போ என்னை வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க வச்சு, உணவு சாப்பிட்றீங்க, எனக்கு இப்போ பசியில் வந்திருக்கேன், நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, இது மனித உரிமை மீறல் தானே? நீங்கள் பசியோடு இருக்கும்போது நான் மட்டுமே சாப்பிட்றதே மனித உரிமை மீறல். ஆமாம். அன்றைக்கே பாரதியார் என்ன சொல்லியிருந்தார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தையே அழிக்க சொல்லியிருக்காரு. அப்போ அது குற்றம் சொல்ல முடியுமா? எனக்கு ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னா உலகத்தையே அழின்னு சொன்னவர், அப்போ அவர் எப்படி குற்றவாளி? இல்லை. அன்றைக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆள் யாருன்னா பாரதியார். ரைட்டுங்களா? அப்போ இன்றைக்கி அந்த மனித உரிமை மீறல் பறிக்கப்படுது. இன்றைக்கி எல்லாரும் பாருங்கள், ஒரு உணவு கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறத உடனே ஒரு புகைப்படம் எடுக்குது. உணவு கொடுக்காத புகைப்படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய மனித உரிமை தப்பு தானே? அதாவது கொடுக்குறதே ஒரு தர்மம். தர்மத்தில் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரம் பண்ணுறேன்னா அது மனித உரிமை மீறல். அதே மாதிரி ஒரு குழந்தைய இன்னைக்கு வெளிநாட்டில் பாருங்கள், ஒரு குழந்தைய பெற்றோர்களே அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ரைட்டுங்களா? பெற்றோர்கள் அன்றைக்கி இருந்தது, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு ஒரு பழமொழியே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெற்றோர்களே தன் பிள்ளையை அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று. அப்படி பிள்ளைங்களை அடித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க ஹியூமன் ரைட்ஸில் முறையிட்டாங்கன்னா அந்த பெற்றோர்கள் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. குழந்தை உரிமை. ஆமாம், வெளிநாட்டில் உண்டு. இதுக்குன்னு ஒரு சைல்டு கேர் அப்படி ஒரு அமைப்பு, ஹெல்ப்லைன் அப்படின்னு போயின்னுக்குது. இப்படி ஏன் நீ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரை திறந்தா போதும், டிவி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க எல்லாமே. ஆனால் என்னென்னா மக்கள் போய் அவங்கள சந்திக்கிறது கிடையாது. அதனால தான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போடுறாங்க, சுப்பிரமணியம் சார் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள போய் யாரும் சந்திக்கிறது கிடையாது. சந்தித்து முறையான ஒரு பொட்டிஷன் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுன்றது கேட்கறது கிடையாது. இப்போ ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அந்த வழக்கறிஞர்களை யாராச்சும் பயன்படுத்தியிருக்கிறாங்களா? கிடையாது. தனி வழக்கறிஞரை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வழக்கறிஞரை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அப்படி முறையாக போனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே மனித உரிமை ஆணையம் என்பது என்னவென்று தெரியும் சார். இப்போது நீங்கள் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஒரு பானை சூடு ஒரு சோறு பதம் மாதிரி. நீங்கள் பசியோடு இருக்கும்போது நான் சாப்பிடுவதே மனித உரிமை மீறல்னு சொன்னீங்க. ஆனால் ஆர்கனைஸ்டாக இப்போ நான் எதெல்லாம் நான் ஹியூமன் வைலேஷனாக நான் அது ஒரு புகாரை கொண்டு போக முடியும்னு கேட்குறேன். எதெல்லாம் இப்போது உதாரணத்துக்கு அரசு துறை அல்லது அரசு அலுவலர்கள், நான் புகார் கொடுக்க போகிறேன், என்னை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, என்னை உரிமையில் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்களோட எவையெல்லாம் நீங்கள் மனித உரிமை மீறலாக பட்டியலிடுவீங்க சார்? மனித மக்கள் கனெக்ட் ஆகிற விஷயமா நான் சொல்கிறேன். நைட் தான் நீங்கள் சொல்லுது மனித உரிமை அப்படின்னும் போது முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயமே சொன்னேன், சாப்பாடு அப்படின்னும் போது அதுலேயும் உங்க சொன்னேன். இன்றைக்கி ஒரு பெரியவங்களை நம்ம நிற்க வச்சு நம்ம உட்காரதே மரியாதை குறைச்சல் தான். பெரியவங்க சின்ன சிறுவர்கள் உட்காந்து பேசுகிறதே ஒரு மரியாதை குறைச்சல். அது அன்றைக்கே இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வரம்பு மீறி போயிடுச்சு. இன்றைக்கி வரம்பு மீறி போய் காலில் விழுது. அதே மாதிரி ஒருத்தர் இழிவு பண்ணும்போது எவ்வளோ அவங்களுக்கு மன உளைச்சல் வருவாதுங்களா? அதுக்கு யாரையுமே இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒவ்வொரு இல்லங்களிலும் மகாபாரதம் ராமாயணம் இருப்பது, பகவத்கீதை இருப்பது, குரான் இருப்பது, பைபிள் இருப்பது எப்படி முக்கியம் என்று சொல்வதை விட முதல்ல எல்லா வீட்லேயும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சூழ்நிலையில் எல்லாருக்குமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் இருக்கணும். பசங்களுக்கு முதல்ல அது தெரியணும். அரசமைப்பு சட்டம் குறித்தான விழிப்புணர்வு முக்கியமான இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி எதுக்கோ இன்றைக்கி பாட புத்தகத்தில் இன்றைக்கி
சேர்க்குறாங்க இல்லைங்களா, இன்றைக்கி தடை செய்யப்பட்ட செக்ஸ் புக் இதை தவிர கல்வி முறை இன்னைக்கு சொல்லித்தராங்க. நானும் முதல்ல அது முக்கியம் கிடையாது பசங்களுக்கு. இன்றைக்கி எது முக்கியம் இல்லைங்களா, இதுதான் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பாடத்திட்டமாக கொண்டு வந்தாங்கன்னா எந்த சட்டத்துக்கு என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம தெரியணும். செக்ஷன் தெரியல ரைட்டுங்களா, செக்ஷன் தெரியாதால தான் ஒன்றில் ஒருத்தருக்கு எல்லாம் பாருங்கள், முதல்ல ஒருத்தர் மேலே கேஸை போட்டு காவல்துறை கூட்டுன்னு போகுது. காவல்துறை கூட்டுன்னு போகும்போது முதல்ல என்ன செய்யறான், அவன் சண்டை கேஸுன்னு தான் உள்ளே போகிறான். சண்டை கேஸுன்னு போட்டு அவனை உள்ளே அனுப்புகிறாங்க, சட்டத்துக்குள்ளே இதுக்கு ஜெயிலுக்குள்ளே உள்ளே அனுப்புகிறாங்க. அடுத்தது உடனே அடுத்த கேஸ் அவன் உள்ளே போனோடனே 2வது கேஸ் போடுறான். அப்போ கேஸ் மாற்ற முடியுமா, ஃபைலே மாறுது. முதல் உள்ளே அனுப்பிச்சு சண்டை கேஸுன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கேஸை மாற்றப்பட்டு அடுத்த கேஸ் 2வது பெண்டிங் 2வது கேஸ் வருது. இன்னும் அந்த 2வது கேஸ் போகிறதுக்குள்ளே இவனுடைய லைஃப் போயிடுது. வெளியே வரும்போது அவனுக்கு மரியாதை இருக்குமா, ரைட்டுங்களா, மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான், பெயில் போட்டு அவன் வெளியே வந்து வரதுக்குள்ளே அவனுக்கு அந்த மரியாதை போயிடுது. மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது. முதல்ல சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன சட்டத்துக்கு என்ன வழக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சது வச்சுங்க, மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு இருப்பாங்க. காவல்துறை கேட்கலாம், மக்களுக்கு இன்றைக்கி உரிமை உண்டு. வழக்கறிஞர்களை கேட்கலாம், மக்களுக்கு இன்றைக்கி ஜனாதிபதி மட்டும் இல்லை, பிரதமரையே நம்ம கேட்கக்கூடிய உரிமை நம்மக்கிட்ட இருக்கு இல்லைங்களா. அந்த தானே இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குது. நமக்கு அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த இது யாரையும் நம்ம கேள்வி கேட்க உரிமை உண்டு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் முதல்ல நான் அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று எத்தனையோ புக்கு படிக்கிறோம். பைபிள் இவ்வளோ பெரிய புக்கு, பைபிள் அதை படிக்கிறோம். இவ்வளோ பெரிய குரான் அதை படிக்கிறோம். இது சின்ன இந்திய சட்ட படிக்கலாமே. படித்தா எல்லாருக்குமே சட்டம் தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒரு கேஸ் ஒருத்தர் போடுறாங்கன்னா நம்ம கேட்கலாம், நீங்கள் எந்த சட்டத்துக்காக என்ன வழக்கு பண்ணுறீங்க, இந்த கேஸுக்கு இதுதான் சட்டம்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாகவே அங்கே முதல்ல ஒரு சட்டம் போட்டு அடுத்த சட்டம் மாற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டா, இதுதான் மனித உரிமை சொல்லுது. இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள இது ஒரு விஷயம்னா இன்றைக்கி பள்ளி பசங்களுக்கு பாருங்கள், பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வெக்கப்படுறோம். அன்றைக்கி நாங்களாம் கோயட் தான், கோயட் தான் படித்தோம். இன்றைக்கி பசங்களுக்கு தமாத்தோன் குழந்தைங்க ப்ரீகேஜி குழந்தைக்கு என்ன சொல்லித்தராங்க, குட் டச் பேட் டச். எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கு இல்லைங்களா. இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமான்னு நமக்கே ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. ஒரு குழந்தைக்கிட்ட நம்மளாம் தூக்கி வளர்த்த குழந்தைங்க அப்போல்லாம் யாரை நம்ம வீட்டில் பார்த்துக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க, ஆசிரியர்கிட்ட விட்டுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைக்கு நம்ம கற்றுத்தர பாடமாக குட் டச் பேட் டச் கற்றுறோம். ஒரே குழந்தைகிட்ட டோன்ட் டச்சுன்னு கொடுத்தாங்க. டோன்ட் டச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பழக்கமே மாறி போயிடும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சோசியல் மீடியா. இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லார் கையிலையுமே இன்றைக்கி மொபைல் நடமாட ஆரம்பிச்சிச்சு. இந்த மொபைல் பழக்கம் எங்கேருந்து வந்தது, அதில் இந்த ஒரு தேவையான ஆபாசத்தை யார் வளர்த்தது, இந்த ஆசையை யார் தூண்டியது, அது போயிட்டே தான் இருக்கும். இதன் மூலமாக தான் மனித உரிமைகள் மீறுது. இப்போது நீங்கள் 71 நாடுகளோடு 72 நாடுகளோடு உங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கதா சொன்னீங்க. இப்போ அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் எப்படியானது, இப்போ நீங்கள் பயணிக்கக்கூடிய அல்லது நீங்கள் பணிபுரிந்து இருக்கக்கூடிய அந்த 72 நாடுகளில் எம்மாதிரியான மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது, நம்ம இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது இல்லை தமிழகத்தை ஒப்பிடும் பொழுது எப்படியான மனித உரிமை மீறல்கள் அங்கெல்லாம் நடக்குது உங்களுடைய ஸ்டடியில் சொல்கிறேன்? அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோசியலிசம். இங்கே தான் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு மிடுக்கு வச்சுருப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது, எல்லாமே ஈக்குவல் பேக் தான். இப்போ இங்கே இருந்துட்டு நான் ஒரு மன்னருக்கு ஃபோன் போடணுன்னா நான் போட்டு பேசுவேன். ஓகே இப்போ இங்கிலாந்து பிரதமருக்கு நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன்னா என்னால் பேச முடியும். ஓகே, ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இப்போ முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் பேசுகிறது கூட நம்ம என்ன செய்கிறோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க சொல்கிறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா, ஐயா இல்லை வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அங்கே பாருங்கள் முதல்ல சோசியலிசம். அதே போல் அங்கே மனிதத்தை மதிப்பாங்க, இங்கே மனிதத்தை மதிக்கிறதில்லை. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்த உடனே தலையில் 2 கொம்பு முளைச்சிடுது. அவன் உடனே என்ன செய்கிறான்னா நான் தான் பெரியார் அப்படின்ற ஒரு ஈகோ பார்ஷாலிட்டி வந்துச்சு. அங்கே அப்படி கிடையாது, அங்கே எல்லாமே ஈக்குவல் தான். அங்கே எனக்கு நல்ல மரியாதை உண்டு. இன்னை வரைக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒரு வரவேற்பு கிடையாது. இதே நான் இங்கே இருந்து நான் வெளிநாடு போகிறேன், எனக்கு அங்கே வரவேற்பு தனி ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு.
இப்போ எந்த மாதிரியான மனித உரிமைகள் அங்கே அரங்கேது சார்? இப்போ நீங்கள் சொல்ல இந்த கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து மனித உரிமைகள் நம்ம இதெல்லாம் நம்ம காயின் பண்ணுறோம். அது மாதிரி வெவ்வேறு நாடுகளில் எந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் அரங்கேறுகிறது அல்லது அரங்கேற்றப்படுகிறது உங்கள் ஸ்டடீஸில் நான் கேட்குறேன். ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க மனித உரிமைகள். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே வந்து யூஎனுடைய இதை வச்சு தான் கடைப்பிடிக்கும். பட் ஓவராலாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாலே ஒரு மனித உரிமை மீறல்கள் அப்படின்னா மனிதம் சார்ந்தது தானே சார்? ஆமாம். அப்போ எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே இருக்கும்னு கேட்குறேன். இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் வந்து இங்கே நம்ம சில ஸ்டேட்டில் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் வர மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே எது பண்ணாலும் அரசியல் சார்ந்து தான் போகுது. இங்கே தெலுங்கில் ஆந்திரா பாருங்கள், அங்கேயும் அப்படி தான் இருக்குது, ஒரு அரசியல் சார்ந்து போகுது. அதே மாதிரி இன்னொரு சில ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமாக ஸ்டேட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் கண்ட்ரி அப்படியே கிடையாது. கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, எது பண்ணாலும் யூஎனில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அங்கே கொடுக்குறாங்க சார். அதே போல் அங்கே பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமானாலும் அந்த எங்களுக்குன்னு ஒரு புக்கு உண்டு. அந்த புத்தகத்தில் ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு ஒரு வழிமுறை, ஒரு விதிமுறைகள் எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் அங்கே பண்ணுறோம் சார். எங்களுக்கு கொடுத்தப்பட்ட யூஎன் 75 என்ன ஸ்லாண்டிங் இருக்கோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவோம். என்ன சார் இருக்காது? என்ன அந்த வழிமுறைகள் இன்றைக்கி அதில் இருக்குது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு கொடுத்துருப்பாங்க, பைலாமா கொடுத்துருப்பாங்க. அதை வைத்து தான் நாங்கள் பண்ணுவோம். என்னென்ன சார் வலியுறுத்து குறிப்பாக முதல்ல சொல்லணும்னா, பெற்றோர்கள் அங்கே மெயினாக வந்து பெற்றோர்களை பார்ப்பாங்க. ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த பெற்றோர்களே ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு பாதி சொத்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பாதி சொத்து அவங்களுக்கு தான். உங்களை வந்து தினமும் நீங்கள் கொடுங்க, மாதம் இங்கே சேரும்பாங்க. முதியோர்களுக்கு தனியாக ஒரு இது, அதை வந்து அங்கே கிடையாது. அவங்க சொத்துலேயே அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க காலத்துக்கு பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டு என்னமோ நம்ம பெற்றவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி மாதம் கட்டுறோம். அது ரொம்ப கொடுமையான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே சில இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு 13 வயது குழந்தைகளுக்கு வந்து மேலே ஒரு பாடத்திட்டமே மாற்றுவாங்க. இங்கே வந்து திணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே திணிக்க மாட்டாங்க. இத்தனை வயசில் வந்து அந்த குழந்தை கேட்கணும். படிப்பை கேட்டால் மட்டும்தான் அந்த பாடத்தை. இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், 2.5 வயசு ஆனவுடனே ப்ளே ஸ்கூல், அடுத்தது ப்ரீ ஸ்கூல், அடுத்தது எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு ஒரு திணிச்சு 15 வயசுக்குள்ளே முள்ளாகவே அந்த குழந்தைய வந்து கஷ்டப்படுத்திடும். இது வந்து அங்கே அப்படி கிடையாது. குழந்தைகளை வந்து எந்த விதமானதையும் திணிக்கக்கூடாது. ஃப்ரீடம். பெற்றோர்களானாலும் சரி, இவங்க நார்மலாக வெளியாட்கள் இருந்தாலும் சரி திணிக்கக்கூடாது. ஆசிரியர்களை அங்கே அடிக்கிறது தப்பு. இங்கே ஆசிரியர்கள் பாருங்கள், ஒரு மாணவனை எப்படி அடிக்கிறாங்க. அந்த மனித உரிமையை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் யாருக்குமே கொடுக்கல. அது வந்து குழந்தை உரிமை மீறல் இல்லையா? ஆமாம், அடிக்கக்கூடாது. குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. நம்ம வந்து சும்மா பசங்க படிக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பணம் கட்டி தான் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் இன்றைக்கி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போ அடிக்கலாமா? அடிக்கிறது தவறுங்களா? அதுதான் இன்றைக்கி சொல்கிறது. நம்ம மனிதன் சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கிறதுக்கு உங்களோட ரைட்ஸ் கிடையாது. குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி வார்த்தையால் சொல்லுங்கள். எந்த விஷயமானாலும் வார்த்தைகளை சொல்லும் போது அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ரைட்ல சார். அது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊதியம். வேலை ஆட்களுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒருத்தர் வேலைக்கு சேர்றவனே நீங்கள் இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா, அவன் ஒரு மாதம் முடிஞ்சால் தான் அவனுக்கு சம்பளம். அங்கே அப்படி கிடையாது. முதல்ல அவன் ஜாயின் பண்ணும் போதே ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும். இது வந்து மனித உரிமையில் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வேலை செய்யும் போது அந்த பணத்துலேருந்து ஒரு பார்ட் லெஸ் பண்ணி அவங்களுக்கு சேல்ரி அவங்களுக்கு இது பண்ணுவாங்க சார். இப்படி எல்லாமே ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் அங்கே கொடுக்கப்பட்டுருது சார். சார், இப்போது நம்ம மனித உரிமைகள் ஆணையத்தோட செயல்பாடுகள் அல்லது அதோட முக்கியத்துவம், ஏன் நான் மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து நான் புகார் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்தில் இப்போ குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்லேருந்து காப்பாற்ற போக்சோ சட்டம் இருக்கிறது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்ற நிறைய சட்டங்கள், எல்லாவற்றுக்குமே இங்கே சட்டங்கள் இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் அல்லது குற்றவியல் சட்டத்தின் கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மனித உரிமை ஆணையத்தோட செயல்பாடுகள் என்ன, அதிலிருந்து எப்படி வேறுபடுது? நான் அப்போ அதை நோக்கி நான் போகிறேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை நான் போகிறதா இருந்தால் எந்த க்ரைட்டீரியாவில் நான் போகலாம் சார்? எனக்கு அது கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு அவேராக இருக்கும். சூப்பர், நல்ல விஷயங்கள். இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது வச்சுங்க. அந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே நீதிபதி ஆயிடுறாங்க.
ரைட் இல்லை, நீதிபதி ஆயிடுறாங்க. அவங்களே ஒரு கேஸ் ஒருத்தர் பிடிக்கல சார், அவனை தூக்கி போடுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க, அவனுக்கு 1 மாதம் 1 வருஷம் போடுங்க, குண்டாஸில் போடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க. அப்போ மக்களே வந்து நீதிபதி ஆயிடுறாங்க. வழக்கறிஞர் கூட ஆகலை, நீதிபதி ஸ்ட்ரைட்டாக நீதிபதி தண்டனை கொடுது. அதுக்கு என்ன செய்கிறாங்க, துணை போயிடுறது. அதாவது துவாலைகள் இருந்தால் மட்டும்தான் வெளியே எஸ்கேப் ஆக முடியும். ரைட்டுங்களா? நான் உண்மையான குற்றவாளிகள், நான் எல்லாரையுமே சொல்லவில்லை, உண்மையான குற்றவாளிகள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நம்ம தீர விசாரிக்கணும். உண்மையான குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்பட்டுள்ளதா? எத்தனை பேர் இன்றைக்கி வெளியே சுற்றி நிற்கிறாங்க? அப்பாவிகள் எத்தனை பேர் மாட்டின்னு இருக்காங்க? இவங்க எல்லாருக்குமே தெரியான முறையான தீர்வு கிடைச்சதுக்கா? நீ எத்தனை பெண்டிங் கேஸு, எத்தனை பேர் நீ வெளியே சுற்றினுக்கிறாங்க? சர்வசாதாரணமாக ஒருத்தன் சொல்கிறாரு என்கிட்ட, என் மேலே 34 கேஸ் இருக்குது சார்ன்றார். அதில் ஒரு பெருமை. அப்போ இன்றைக்கி அவர் ஒரு விஐபி, சொசைட்டியில் இன்றைக்கி ஒரு விஐபி. அப்போ என்ன தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? சில குற்றவாளிகளுக்கு காவல்துறையை பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஆளுக்கு தெரியும் இவன் தவறான ஆளுன்னு தெரியும். அப்படி இருந்தும் காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. மக்களுக்கும் வந்து யாருக்கிட்ட போனால் எந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கேட்டேன். அதுதான் என்ன வரேன். இப்போ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு என்ன வேணும்னா, எந்த விஷயத்துக்கும் ஆரம்பத்தில் அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்தில் கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆலமரத்தடியில் ஒரு பெரியவங்க உட்காந்து பஞ்சாயத்து பேசி இல்லைங்களா, அதை வந்து தீர்வு பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்துருவாங்க. எப்போ இவ்வளோ அபராதம் கொடுத்துட்டு, இல்லை நீ காலில் விடு, பொதுமக்கள் மத்தியில் காலில் விடு அப்படின்ற, இல்லை நாடு கடத்து இப்படின்ற மாதிரி எதனா ஒரு பனிஷ்மெண்ட்டை உண்டு. அது காலகாலமாக மாறிடுச்சு. ரைட்டுங்களா? அதில் எத்தனை பேர் பலனடைந்தாங்க? அது நம்ம தவறுன்னு சொல்ல முடிஞ்சது. அன்றைக்கி இருந்த நாட்டாமை இது வந்து தவறுன்னு சொல்ல முடிஞ்சுதான். கரெக்டான ஒரு தீர்வு கிடைச்சிது. குற்றவாளி யாருன்றதும் திணிக்கப்படுது. அந்த குற்றவாளிக்கு தகுந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் அன்றைக்கி அப்போ முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல், சாலிடுது, ஒரு பிரச்சனையே முடிஞ்சிடுது. ஆனால் இன்றைக்கி அப்படின்னா கேஸை போட்டு வாயிலாக போட்டு அவன் இந்த என்ன அப்படி அது ஒரு பெருமை, ஏன் மேலே இத்தனை கேஸ் இருக்குது. அப்போது தப்பிக்க முடியும்னு தெரிஞ்ச பிறகு தான் அவன் தவறு செய்கிறான். ஒரு சட்டத்திலேருந்து அவன் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் அவன் என்ன செய்கிறான், அடுத்து தவறு செய்கிறான். அந்த கூப்பிட்டு அவனுக்கு அதை பேசணும். நீ எதுக்காக தப்பு பண்ண, இது என்ன காரணம், இதில் மோட்டிவ் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மோட்டிவ் இல்லாமல் இருக்க, அது என்ன, அது இன்றைக்கி கேட்கறது கிடையாது. இப்போ அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறது, கேட்கணும். ஒரு குற்றவாளி ஆனாலும் அவனிடம் இவங்களே என்ன சொல்லி ஒரு ஜோடிக்கிறது கிடைக்கக்கூடாது. அவனை பேச வைக்கணும், உண்மையை பேச வைத்து அப்போ அது கேட்ட பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியுமே தவிர இவங்களா ஒரு கேஸை வந்து இந்த கேஸு அந்த கேஸுன்னு சொல்லி கேஸை பிரிச்சுறாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக கூட ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர் காலில் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் காலில் விழுந்ததை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் அது ஒரு பெரிய அவலத்தின் உச்சம். ஆனால் இப்போ இது வந்து நிறைய வழக்குகள் போடலாம் அப்படின்னு நம்ம சோர்ஸில் தகவல் இருக்குது. ஆனால் ரொம்ப சீரியஸாக அதை அணுகுன மாதிரி தெரில. இப்போ இது போன்ற விவகாரங்களில் கூட மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்னிருந்து வழக்கு எடுக்க முடியும். இது அப்சல்யூட்லி ஹியூமன் ரைட்ஸ் தானே, இது வயலேஷன் தானே. இது எனக்கு முறையான வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்திருப்பேன். ரைட்டுங்களா? எங்கள் ஹியூமன் ரைட்ஸில் இதை எடுத்திருப்போம். இதை நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு அந்த அம்மா வந்து தவறுகளே செய்திருந்தாலும் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தேவையில்லைல்ல, ரொம்ப கொடுமை தானே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மனித உரிமையில் வந்து முக்கியமானது ஜாதி மதம் என்பது கிடையாது. மனிதம் ஜாதி நாங்கள் பார்க்க மாட்டோம், அதே மாதிரி மதம் என்பதும் பார்க்க மாட்டோம், மொழியும் கிடையாது. எங்களுக்கு எங்ககிட்ட ஒருத்தர் சொல்லுவார், சார் நான் இந்த பொலிட்டிக்கலில் இவ்வளோ பேர் ஆளு சார், நான் எம்பி சார், எம்எல்ஏ அங்கே தான். எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடிமகனும் ஒன்று தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஈக்குவல் தான். அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஏன்னா அவங்க அந்த பொசிஷனுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே ஈக்குவலாக தான் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி இதுக்கு வந்து இது வரைக்குமே யாருமே இன்னும் முன் வந்து பிரச்சனைக்கு சொல்ல யாருமே இப்போ இன்னும் பார்க்கல.
சந்திக்கணும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, அது வந்து எவ்வளோ பேர் மனித உரிமைகள் தானே. அது இது வரைக்கும் யாராச்சும் சொல்யூஷன் ஆச்சுங்களா? ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்றாங்க, ஒரு பக்கம் முடியலன்றாங்க. இப்படி தான் போயின்னு இருக்குது. இரட்டத்தலையை படித்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் முடிவே இல்லை. இல்லை, அவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கேஸ் முடிஞ்சு இது போராட்டம் முடிஞ்சிச்சுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன முடிவு? இந்த கேஸை நான் என்கிட்ட வந்து வச்சுங்க, நான் எண்ணி ஒரே மாதத்தில் முடிச்சு கொடுத்துருவேன். எங்கள் மனித உரிமை வந்ததுன்னா நாங்கள் ஒரு மாதத்தில் இது பிரச்சனையை தீர்த்துடலாம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. அன்றைக்கி 2000க்கும் மேற்பட்ட பாலிசி டிசிஷன் சொல்கிறாங்க சார், அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் தலையிட முடியுமா சார்? இல்லை, அரசாங்கம்ன்றது வேறங்க. அரசாங்கம் வந்து மனிதருக்கு தான் அப்பாற்பட்டது. நீங்கள் தாங்க தேர்ந்தெடுத்தீங்க. நீங்கள் தானே ஒரு தேர்ந்தெடுத்து முதலமைச்சரை உட்கார வைக்கிறீங்க, ஒரு மந்திரியை உட்கார வைக்கிறீங்க, எம்எல்ஏ உட்கார வைக்கிறது மனிதர்கள் தானே. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் தான் சொன்னேன், பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஆரம்பமே சொல்லிட்டேன், பேசணும். கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. பேசி தான் ஆகணும். கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். நீதியரசர் கூப்பிட்றாருன்னா வந்து நின்று பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு என்ன சொல்லி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். யாராக தான் சொல்லணும். இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸோட இஷ்யூஸை பார்க்கும் பொழுது ஒப்பீட்டளவில் இந்தியாவை ஒப்பிடும் பொழுது மற்ற நாடுகள் வந்து இதோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? அதாவது இந்தியா மாதிரி நடவடிக்கைகள் அல்ல அங்கெல்லாம் எப்படி சார் அந்த பாடி எப்படி செயல்படுது சார்? அட்டானமஸ் பாடி தானே, பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுது சார் பிற நாடுகளில்? அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரிங்க. இங்கே வந்து அதை சொன்னேன், இங்கே வேறு மாதிரி போகும். அங்கே ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதம் தான். எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேலன்ஸாக ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் வந்து என்னென்னா அங்கே கொஞ்சம் ஜென்டிலாக போவாங்க, இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. ஆளும் தரப்பு அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் வந்து ஆணைய தலைவராகவும் இந்த உறுப்பினராக நியமிக்கும் பொழுது இப்போது எங்காவது மனித உரிமை மீறல் நடைபெறும் போது அது வந்து செய்திகளாக வெளிவரும்போது ஊடகங்களில் அது வந்து காட்சிப்படுத்தப்படும் போது அந்த ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அதனாலேயே நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் பாராமுகம் காட்டுது அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு சார்ஜ் கூட வைக்கிறாங்க. அது உண்மையா சார்? அதை எப்படி பார்க்கலாம்? அப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவலியாகலாம். பட் வந்து நாங்கள் தலைவலி கிடையாது. மனித உரிமை வந்து தலைவலியே கிடையாது. மனித உரிமை எதுக்குன்னா மனித தலையிட தேவையில்லையே. நீங்கள் கரெக்டாக வந்து ஏன் மனித உரிமை வரப்போகுது? நாங்கிட்ட வரவே மாட்டாங்களே. நீங்களே பார்த்துக்கலாமே. நாங்கள் எதுக்கு வரணும்? எப்படி பார்த்தாலும் முதல்ல காவல்துறைக்கிட்ட போகிறாங்க, ரெண்டாவது சட்டத்து வழியாக போகிறாங்க, அடுத்தது முதலமைச்சர் செயல் பிரிவுக்கு போகிறாங்க, ஐஜி வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் தான் லெட்டர் கொடுத்துட்டு தானே இவங்க யாருமே எதுவுமே செவி சாய்க்கலை. அப்படின்றப்போது தான் நம்ம யார் மூலமாக ஒரு பிரச்சனை தீரும் இல்லை, எப்படி பிரச்சனை தீரும்னு நினச்சி தான் வராங்க. தவிர எங்கிட்ட வராமல் தான் இன்னும் சந்தோஷம் தான் இருக்கும். நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் போய் பார்க்கணுன்னு தேவையே கிடையாது. அவங்களே பார்க்கலாம். சட்டம் இது அரசாங்கம் வந்து செவி சாய்ச்சதுன்னா கண்டிப்பாக மக்கள் வரமாட்டாங்க. அரசாங்கம் செவி சாய்க்கலை. அரசாங்கத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால அவங்க அதை மட்டுமே பார்க்குறாங்க. அவங்க செவி சாய்ச்சி நீங்கள் எதிர்கொண்ட மிக முக்கியமான வழக்குகள் என்ன சார்? இந்த இஷ்யூக்காக வந்தாங்க, நாங்கள் இதை வந்து அவங்க சோர்ஸ் பண்ணோம், சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்கொண்ட மிக முக்கியமான வழக்குகளாக எது சார் சொல்லுவீங்க ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பாக? நான் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பணம் சில பேர் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. அது ஹியூமன் ரைட்ஸில் வருங்களா? வரும் கண்டிப்பாக. பணத்தை கொடுத்து சீட்டிங் பண்ணி ஏமாத்துறது தானே எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி பணம் கேட்டானா அவனை மேட்டுறது. ஓகே, நான் அவனை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுறேன் மேட்டுறது, அது தவறு தானே. அவன் கேட்கறது முறையாக தான் கேட்குறான். கொடுக்கப்பட்டதுக்கு பொறுப்புக்குது. எல்லாமே அத்தாட்சி வச்சுருக்கான். அது கேட்கலாமே. கேட்கறதுக்கு அவன் உடனே வந்து மேட்டுறது. அதேமாதிரி வீட்டில் போய் மேட்டுறது, வீட்டில் பெரிய பெண்கள் இருப்பாங்க, அவங்கள இழிவாக பேசுகிறது, இது தவறு தானே. அப்போ வந்து அவங்க முறையாக வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செவி சாய்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வரும். ரெண்டாவது சன்னியாசிங்க வருவாங்க. சன்னியாசிங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெயினாக வந்து ஆண்களை விட பெண் சன்னியாசி இருக்காம அவங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. பெண் சன்னியாசி நிறைய பேர் அது ஹியூமன் ரைட்ஸ் வருமா சார்? ஆமாம் வராங்க. அவங்க பெண் சன்னியாசி பாதுகாப்பு இல்லை. பெண் தானே அவங்க சன்னியாசின்றது நெக்ஸ்ட்டு. அவங்க பெண் என்பது முதல்ல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு நாங்கள் தலையிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் குழந்தைகள் பாலியல். நீங்கள் பாலியலை வந்து சில பேரண்ட்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாது, தெரிஞ்சால் அசிங்கமாயிடுன்றதுக்காகவே சொல்லாமே மூடி மறைச்சிருக்காங்க. அண்மையில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு தந்தை வந்து தவறு பண்ணியிருக்கிறான்ற ஒரு இதை கூட நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு கொடுமை. அது சொல்ல முடியாமல் அந்த தாய் வந்து வேதனைப்பட்டிருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட அந்த தவறாக நடந்திருக்கு, அதை சொல்ல முடியாமல் எவ்வளோ பேர் மறைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட வரும். இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இந்த நம்ம மாநில அரசு மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இப்போ செயல்பட்டு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அரசாங்கம் அது ஒரு போதிய ஒத்துழைப்பு அல்லது இந்த மனித உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு அரசாங்கம் சரியாக கொண்டு சேர்க்குதுன்னு பார்க்குறீங்களா சார்? எப்படி பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தை? எங்களுக்கு அரசாங்கம் நியமிக்கலை. நாங்கள் வந்து உங்கள் அமைப்பு இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். நாங்கள் இதில் நீங்கள் இருக்கிறனால அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் எந்த விதமான ஒத்துழைப்பு இன்னும் நாங்கள் போய் கேட்கல. நாங்கள் போய் கேட்கல, அவங்களும் எங்ககிட்ட வந்து கேட்கல. பட் எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை சீஃப் கெஸ்ட்டை தான் பார்க்குறாங்களே தவிர எங்ககிட்ட ஏதாவது வேலை வாங்க மாட்டுறாங்க. இங்கேன்னு இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மனித உரிமை. ஸ்டேட் ஹியூமன் கமிஷன் இருக்குது, அவங்க இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி அவங்க வேலை வாங்குவாங்க? எங்களுக்கு யூஎனில் கொடுத்தப்பட்ட பொறுப்பு என்ன? இவங்க தனிப்பட்ட முறை ஸ்டேட் கமிஷன் செய்யட்டும், நீங்கள் தனியாக வந்து பாருங்கள். எங்களுக்கு வந்து இவங்க ஒர்க்கு பண்ணணும்னு நாங்கள் வரவே இல்லை. எங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக கொடுங்க. இவங்ககிட்டையும் போகாமல் எங்கிட்ட வர்றது தான் யூஎன் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு சார். அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ஹெச்ஆர்சியோட நீங்கள் கனெக்டில் இருப்பீங்களா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதில் தான் நாங்கள் இருக்கோம். அதில் தான் நாங்கள் இருக்கோம். அது மூலமாக தான் எங்களுக்கு இந்த ஆணையம். நாங்கள் இது மூலமாக வரல. நாங்கள் இங்கே இவங்க இதிலெல்லாம் என்ஹெச்ஆர்சி வரீங்க. ஓகே. நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே. அதுலேருந்து தான் எங்களுக்கு நேஷ்னலில் எங்களை நியமித்தது. இப்போது ஒரு மனித உரிமை செயல்பாட்டெல்லாம் நீங்கள் இருந்தால் கூட அரசியலோட நெருங்கிய தொடர்பு தான். அரசியல் இல்லாமல் ஒன்றும் நம்ம நாட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே அரசியலோட தொடர்புடையது தான். இப்போ தமிழக அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலை, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அதிமுக சுற்றுப்பயணம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்னிட்டு திமுக நிறைய பரபரப்பு போயிட்டுருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நான் பொதுவாகவே அரசியலை பற்றி சொல்லக்கூடாது. சரி, இக்காட்டான சூழ்நிலை நீங்கள் அதையும் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டுட்டீங்க. அரசியலை கேட்டுட்டீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு பற்றாக்குறை. அதனால தான் புதுசாக யார் தலைவர் வந்தாலும் அவன் தான் தலைவர்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. தலைவர்கள் பற்றாக்குறை இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? இருக்குது. அதனால தான் தலைவர் புது இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தா நீங்கள் தலைவர், உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? தலைவர் இல்லை, ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லாத தான் யார் வந்தாலும் அவங்க பின்னாடி ஒரு தனித்தனி குரூப் ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் அதிமுக பற்றி சொன்னீங்க. அதிமுக உடஞ்சி ஒவ்வொருத்தர் வெளியே வந்தால் கூட அவங்க பின்னாடி தொண்டர்கள் தனியாக போகிறாங்க இல்லையா? இப்போ தனியாக போனவங்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு தலைவர். அப்போ தலைவர் பற்றாக்குறை தானே இருக்குது. இன்னி வரைக்கும் ஒரு ஆளுமை இல்லைல்ல. அது இப்போ தலைவர்களோட பற்றாக்குறையாக தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா சார்? நம்ம அப்படி தான் பார்க்கணுமா, இல்லை தேர்ந்தெடுத்த தலைவர்களோட செயல்பாடுகள் இல்லை, மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலை, மக்கள் நல திட்டங்களில் போதிய கவனம் செலுத்தவில்லை, அதனால் நம்ம அடுத்த தலைவரை பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொன்னதான் ரீசனு. பட் பார்த்தீங்கன்னா தலைவர் இல்லாத போல தான். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற தலைவர் நீங்கள் இல்லை. இதே ஒரு முன்னாடிலாம் பாருங்கள், ஒரு ஆளுமை இருந்தது, 2 ஆளுமை ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ இந்த மாதிரி யார் முளைச்சாலும் அந்தளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கலை, ரைட்டுங்களா? பிரச்சனை பெருசாக இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தடி எடுத்தாலும் தண்டல்கார மாதிரி புது புது தலைவர்கள். இல்லை, விஜயகாந்தோட வருகையெல்லாம் அப்போ பெரிய 20 தலைவர்கள் இருந்த போது தானே இருந்தது. ஆனாலும் அந்தளவுக்கு ஒன்றும் சூடுபிடிக்கலையே இல்லைங்க. ஆளுமை 2 ஆளுமை இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளுமைக்கு ஈக்குவலாக போக முடியல இல்லைங்களா? அப்புறம் அவர் இவங்களோட சேர்ந்த பிறகு தானே அவருக்கு ஒரு தனி பெருமை கிடைச்சது. அவருக்கும் தனியாக ஒரு பெருமை காமிச்சார், மெஜாரிட்டி காமிச்சார், மாநாடு பண்ணார், நல்லா பண்ணார். பட் அதுக்கு முதல்ல தனித்து நின்று பார்த்தாரு. அந்த அளவுக்கு இப்போ இந்த அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவோட முழக்கங்கள் இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி நகர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூண்டோடு நீக்க உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியில் டிடிவி எல்லாமே ஒரு சிதறுண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கைகள் அந்த கட்சியில் நிறையா கருத்து விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் உருவாக்கியிருக்கு இல்லையா? எப்படி சார் பார்க்கலாம்? இன்றைக்கி தலைவர்கள் பற்றாக்குறை தான். இப்போ அதிமுகவில் ஒரு தலைமை கிடையாது. இவங்களாம் தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்க சேர்ந்தெடுத்தாங்க, அவங்க தேர்ந்தெடுத்து இன்னொருத்த கொடுத்தாங்க. நீதிமன்றமும் அட்ரஸ் பண்ணி, ஆமாம், இப்படி ஏற்றுக்கொண்டது இந்த இப்போ இவர் தான் பொதுச் செயலாளர் என்று இவர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் என்ன சொன்னேன்,
உங்களுக்கு அதிமுகவை விட்டு வர முடியாது. தனித்து போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு கிடையாது. யார் சொல்கிறீங்க? போனவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். போனவங்க எத்தனை பேர் போயிருப்பாங்க வெளியே வந்தவங்க. நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு முதல்ல வந்து ஒரு மெஜாரிட்டி காட்டுங்க. மெஜாரிட்டி காட்டாமல் தனித்தனியாக போனீங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்? செல்வாக்கு தான் போகும். அதான் ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாரா இல்லையே சார். அவர் என்ன முயற்சிகளில் ஈடுபடுறத பார்க்கிறோம். அவர் வந்து அவர் அந்த சேரை கெட்டியா பிடிச்சிங்கிறாரு, கொடுக்க மாட்டாரு. ஆமா, உறுதியா இருக்காரு. விட்டுட்டோன்னா இன்னொருத்த வந்து உட்காந்துருவாங்கன்ற ஒரு இன்னைக்கு இப்போ பார்த்துருவீங்க. அண்மையில் கூட இப்போ நேற்று முன்னாடி வந்து நம்ம தினகரன் கூட சொன்னார், வேற அதிமுகவில் வேற யாராச்சும் முதலமைச்சர்னா நான் ஏற்றுக்கிறேன், இவர் முதலமைச்சர்னா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருங்களா. அப்போ பாருங்கள் இப்போ பிரச்சனை வேற மாதிரி போகுது. பிரச்சனை வேறு மாதிரி போகுது. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், நைனா நாகதே எங்கள் கூப்பிடவே இல்லைன்ற அவர் நான் சொல்ல நான் கூப்பிட்டு பேசணுன்ற இவங்களுக்குள்ளேயே இந்த ஒரு இது வந்து எத்தனை நாள் நிலைக்கும்னு தெரியல. இன்னும் எலெக்ஷன் வரத்துக்கிட்ட நெருங்கிடுச்சு. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை முடியும். அடுத்தது இது வந்து பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற ஒரு கதை தான். தனித்து இருந்து இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் இவங்களாம் அரவணைக்க முடியும். அது என்னைக்குன்றது இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய வருகையான தமிழக வெற்றி கழகம் விஜயோட வருகை ஏறக்குறைய டிடிவி தினகரன் கூட நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தாவேக்கா கூட நீங்கள் போவீங்களா, ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பதிலை பதிவு செய்கிறார். ஸோ ஒருவேளை இந்த அதிமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தாவேக்காவோட போகிறாங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார்? தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு நம்ம வாழ்த்து நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். நான் என்ன சொன்னால், இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முதல்ல மக்கள்கிட்ட அவர் வரணும், மக்களை அவர் சந்திக்கணும். ஓகேங்களா. முதல்ல ஒரு கவுன்சில் எலெக்ஷனை முதல்ல அவர் பார்க்கணும். அதை பார்க்காம எடுத்தவனு முதலமைச்சர்ன்ற ஒன்று வரக்கூடாது. அவருடைய கோட்பாடு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாப்பாங்க. அது ஒரு வரவேற்கத்தை இது வரைக்கும் யாருமே அதை சொல்லலை. அது ஒன்று தான் எல்லாருக்குமே அது பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு மக்களை சந்திக்கணும், ரெண்டாவது பத்திரிகை ரிப்போர்ட்டர்களை சந்திக்கணும். இது வரைக்கும் அவர் பத்திரிகை மீட் பண்ணவே இல்லைங்களே. ஆமாம், பத்திரிகை மீட் பண்ணி அவர் சொந்த கருத்து மேடையில் மட்டும் தான் ஜொலிக்கிறார். இன்னும் அன்றைக்கி சினிமா நட்சத்திரமாக எப்படி ஜொலிச்சாரோ அதே தான் இங்கேயும் இப்போ அதே தான் ஜொலிக்கிறார். தவிர மக்களை வந்து சந்திக்கணும். இப்போ தான் சொல்லியிருக்கிறார் சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அதில் தெரியும் அவர் வந்து மக்களை எப்படி சந்திக்கிறாரு, பத்திரிகையாளர்கிட்ட அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியும். விஜயகாந்த் கெலிச்சாருன்னா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு வாங்கினா பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்தார், மக்களை நேர்மறையாக சந்தித்தார். செல்வாக்கு என்பது தேர்தல் தானே சார் உறுதிப்படுத்தும். இப்போ 26 தேர்தலுக்கு பிறகு அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் தான் சார் தீர்மானிக்கும் செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. இன்னும் வந்து அவரே இன்னும் சரியான ஒரு முடிவு இன்னும் யார் கூட இருப்பாங்கன்றது இன்னும் அவர் யாரையுமே ஊர்ஜிதம் பண்ணலை. இது வரைக்கும் தனித்து நான் தான் அப்படின்ற ஒரு ஒன்மேன் ஷோ தலைமையில் வேணா வாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்மேன் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த லாஸ்ட் மாநாட்டிலே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. ஆமாம், எல்லா இடத்துலையும் என் முகம் தான் இருக்கும் அப்படின்ற ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ இதை ஏற்றுக்கிட்டு யார் வராங்க அதுதான் பார்ப்பாங்க. இப்போ இந்த குளறுபடிகள் இந்த சிக்கல்களுக்கு நடுவில் திமுக இது ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கலாமா சார்? அதை ஆமாங்க, பலம் தானே. அது பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, பலம் தானே. அதாவது பிரிஞ்சிருந்தால் இவங்களுக்கு பலம் தானே செய்யுது. ஏன்னா இவங்களுக்கு இருக்க ஓட்டு வங்கி பிரியல, அப்படியே தான் இருக்குது. யாரும் கூட்டணி விட்டு போகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்கிறாங்க. இங்கே தானே பிரிஞ்சிருக்குது. எடப்பாடியார் வந்து யாருமே ஒன்றிணைக்கலை, இருக்கிறவங்களும் வெளியே போயிருந்தாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பலம் குறைதானே செய்யும். இவர் அதெல்லாம் கண்டுக்காமல் சுற்றுப்பயணம் மட்டும் தான் போயிருக்கிறார். முதல்ல பலம் சேர்க்கணும். பலம் சேர்த்துட்ட பிறகு இவர் சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா கொஞ்சம் பலம் இருக்கும். இவர் அதை கண்டுக்கதே கிடையாது. முதல்ல அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இப்போது தங்கமணி சாரெலாம் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பேசும்போது இவர் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ செங்கோன்னு கூட என்ன சொன்னார், நாங்கள்லாம் போனோம் 6 பேர் கொண்ட கூட்டம் உள்ளே போய் பேசணும், அதுக்கு அவர் உடன்பாடாக எதுவும் எங்களுக்கு பேசலைன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் பேசியிருக்கலாம். நான் இது ஆரம்பிக்கப்பட்டது யார்? அவர் அதில் உறுதியாக இருக்காரு, நான் பேச மாட்டேன், இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றது ரொம்ப உறுதியாக தானே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. உறுதி இருக்காருன்னா கண்டிப்பாக அது அப்போது அவருடைய உள்நோக்கம் என்னன்றது மக்களுக்கு தெரியல. ஓகேங்களா. நேற்று பாருங்கள் ஒரு கூட்டத்தில் கூட எதிராக ஒரு பேனை வச்சுன்னு ஒரு ஒன்றிணைக்கிறதுக்காக பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா? பிரச்சனை தானே பண்ணாங்க. இது தேவையில்லாத ஒரு கோஷ்டி தேவையில்லை. அந்த கோஷ்டி குரூப் வேணாமே, எல்லாத்தையும் ஒன்றுச்சு பார்க்கலாமே. அதாவது திருப்பியும் அதிமுக வந்து தலைமை வரணும் அப்படின்னா ஒன்றிணைத்தாலும் மட்டும். இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு பிறகு கூட அசராமல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அது எப்படி சார் அவருடைய உறுதியை நம்ம பார்க்கக்கூடாதா? உறுதி ஓகே ரைட்டு, பட் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது வந்து எடப்பாடியாரை மேலே வச்சிருந்த நம்பிக்கை கிடையாது, புரட்சித் தலைவர் மேலேயும் புரட்சித் தலைவர் அவங்க 2 பேர் மேலே வச்சிருந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் அவரை எல்லாமே இது பண்ணுறாங்க. எடப்பாடியாருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு கிடையாது இல்லையா? ஓகேங்களா. இவங்க அந்த அதிமுகவில் யார் தலைமை அப்படின்னு பார்த்து தான் அவர் மேலே இதை தவிர, இதே அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாலும் அதே ரெஸ்பெக்ட் தான் இருந்திருக்கும்.
இல்லை அப்போ அந்த அடிப்படையில் அவர் நீங்கள் சொல்கிற கணக்கு வழக்குகளில் அப்போ ஒரு பலம் தானே சார் இயல்பாக இப்போ கட்சியோட பொதுச் செயலாளர் பலம் இருக்குது, பலம் இல்லாமல் இரட்டை இலை சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்கணும் போது அப்போ இயல்பாக அதிமுக கேடர்ஸ் அவரை நோக்கி தானே சார் வருவாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட நபர்களோட ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்ட இந்த அதிருப்தியாளர்களோட இந்த சிக்கல்கள் வந்து கட்சியை பாதிக்காது தானே? கட்சி பாதிக்கல. இப்போ எத்தனை கூட்டணி அவர் கையில் இருக்குது? யாருமே கூட்டணி கிடையாது. ஓகேங்களா? இருக்கிறவங்களும் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு, தினகரன் வெளியே இருக்கிறாரு, செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு, சசிகலா வெளியே போயிட்டாங்க. இப்படியே குரூப் எல்லாமே ஆப்போசிட் உள்ளே இருந்தவங்களே வெளியே அமிச்சாச்சு. அப்புறம் உள்ளே காலியாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டணி சேர்த்து என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வேணால் போகும். ஆனால் அதை தவிர்த்து ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் அதிமுக கிட்ட தானே இருக்காங்க, எடப்பாடி கிட்ட தானே இருக்காங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியாது சார். ரைட் தான். நீங்கள் அது வந்து இவர் தான் சொல்கிறாரு, எடப்பாடியை தான் சொல்கிறாரே தவிர பட் மற்றவங்க சொல்லல. எல்லாரையும் ஒன்றிணைத்தா நல்லா இருக்கும்ன்றதை என்னுடைய ஒரே கோட்பாடு. அதிமுக திருப்பியும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்றா சேரணும். இது என்னுடைய கருத்து. மற்றபடி எனக்கு அரசியல் என்பது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மக்களுக்கு நல்ல செய்தால் அந்த ஆட்சியை கண்டிப்பாக நாம் வரவேற்போம். அதே மாதிரி எல்லாருமே செஞ்சதை செய்ய வேணாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபோட்டோ ஓட்டுறது, ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன், இது வேணாம். இது நார்மலாக எல்லாமே நடக்குதுங்க. ஃப்ரீ கொடுக்குறது நடக்குது, ஓகேண்ணா, ஹெல்ப் பண்ணுறது நடக்குது. இது வந்து சரியாக சமூக அமைப்பு நடத்துகிறாங்க. அதையே வந்து அரசியல்வாதிகள் பண்ண வேணாம். அதிகாரத்தில் உள்ளவங்க பண்ணாதீங்க. நீங்கள் வேறு எதாவது பண்ணுங்கள். ஃப்ரீன்றது கொடுக்கறத விட குறைக்கிறது பாருங்கள். இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு சலுகை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இது வரியில் கொடுத்தாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் வேறு இதில் கம்மி பண்ணிவிட்டு இன்னொருத்த அதிகமாக ஏற்றலாமே. அப்படி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி மக்களுக்கு செல்வாக்கு வர வைக்கிறதுக்கு பண்ணுறாங்களா அப்படின்றத நான் கேள்வியாக இருக்குது. அப்படி பண்ண நல்லாயிருக்கும். அப்படி கொடுக்கலாமே, தாராளமாக செய்யலாமே. ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அப்போது வந்து அவங்க வரி போட்டுட்டாங்க இல்லைங்களா, மத்திய அரசில் வரி போட்டுட்டாங்க. இவர் வந்து மக்களுக்கு எது தேவையில்லையோ, புகையிலை, ஸ்மோக், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் வரியை ஏற்றிட்டு மற்றபடி அன்றாட செலவு பண்ணுற பொருளுக்கு வந்து வரியை குறைச்சாது. அப்படி செய்யலாமே, தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு நலத்திட்டம் வரும். இதை விட்டுட்டு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றதை அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி எல்லா ஐட்டும் வருமானம் இருக்குது, யார்கிட்டும் வருமானம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கி அம்மா உணவுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. நல்லா வரவேற்ப தகுந்த ஒரு விஷயம். ஏன்னா காரணம் 5 ரூபாய்க்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். ரைட்டில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும், நல்லா சாப்பிட்டு வரலாம். நல்ல ஒரு திட்டம் தான், நல்லா வரவேற்க தகுந்த திட்டம். இந்த மாதிரி செய்யுங்க. சும்மா ஃப்ரீயாகவும் கொடுக்க வேணாம், ஒரு சாப்பாடு கம்மியாக போட்டு சாப்பாடு கொடுத்துடலாம். ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க, நல்ல பெரிய 1 லிட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, நல்ல ஒரு திட்டம். இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் ஃப்ரீயாக சமூக ஆர்வலர்கள் செய்கிறதையே அரசியல்வாதியும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் அதிகம் செய்ய. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சியின் போது செல்வி ஜெயலலிதா அவர்களால் செய்யப்பட்டது. இப்போ தற்போதைய திமுக ஆட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க சார்? எப்படி பார்க்குறீங்க இந்த அரசாங்கம்? ஏன்னா நமக்கு 6 மாதத்தில் தேர்தல் நல்ல ஒரு முதலமைச்சர், ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வரணுன்றதுக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் வரவேற்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் ஆலோசித்து செஞ்சால் சில விஷயங்கள் அவருக்கு வெற்றி கிடைக்கும். சில விஷயங்கள் அவர் ஆலோசிக்காமல் சில விஷயங்கள் பண்ணுறதால அது ஃபெயிலராக காட்டுது, மக்கள் மத்தியில் ஃபெயிலராக காட்டுது. எதுக்குமே ஒரு தீர்வு இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு இது போட்டிருக்காரு, நல்ல மினிஸ்ட்ரிங் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அது ஃபார்மேட் கரெக்டாக போகணும், மக்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஜெயிக்கலாம். அதுதான் இன்றைக்கி அவருக்கு பலகீனமாக இருக்குது. நல்லது சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.